நம்மளோட மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் வளர்த்த மஞ்சள் கிழங்குலேருந்து கலப்படம் இல்லாத கமகம மஞ்சள் தூள் எப்படி தயாரிக்கிறேன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சள் தூள் தயாரிக்கிறதுக்காக நான் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக 2 கிலோ அளவுக்கு மஞ்சள் கிழங்கு அறுவடை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கிழங்கு கிடைக்கலைன்னா நீங்கள் கடையில் வெள்ளி மஞ்சளை கூட கேட்டு வாங்கி மஞ்சள் தூள் தயார் பண்ணிக்கலாம். கிழங்கு குறைஞ்சது 4-5 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் செடியோட நடுவில் இருக்க இந்த தாய் கிழங்கு தான் குண்டு மஞ்சள். இந்த குண்டு மஞ்சளை நம்ம முகத்துக்கு பூசுறதுக்கு, பூஜைக்கு அந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம். இப்போ கிழங்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய வாயன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 பாகம் அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்கும் போதே கழுவி வச்சுருக்க அந்த மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்குங்க. மஞ்சள் கிழங்கு தோலோடு தாங்க போட்டுக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிழங்கை குறைஞ்ச 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்கள், கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ கிழங்கு தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ நம்ம கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வெயிலில் குறைஞ்சது 1 வாரம் வரைக்கும் நல்லா காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சோம்னா பொடிக்கன் சலடை போட்டு 2 தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிஷினில் கொடுத்தோம்னா சலிக்கவே தேவை கிடையாது, நல்லா நைஸாகவே இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு காற்று போகாத சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குறைஞ்சது 1 வருஷம் வரைக்கும் நம்ம மஞ்சள் தூள் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும், கலப்படம் இல்லாதனால ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் இதே மாதிரி மஞ்சள் கிழங்கு அல்லது வெள்ளை மஞ்சள் வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கடையில் தான் மஞ்சள் தூள் வாங்குவீங்களா அல்லது இந்த மாதிரி வீட்டிலே மஞ்சள் தூள் தயார் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.